வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா சப்பாத்தி நம்ம எப்படி பண்ணுவோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம கோதுமை ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்கிங்கன்னா கந்தையா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம 3 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா மாவுலேருந்து நல்லா மிக்ஸ் ஆகாத வரைக்கும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் கரெக்டாக. இப்போ இதையும் நம்ம எண்ணெயும் நல்லா மாவில் சேர்றதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவு சேர்ந்தாலே போதும். கொஞ்சம் நல்லா சேர்ந்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை கொஞ்சம் ஒரு மூடி வச்சு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துருக்கோம். இது 3 பல்லாரி நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். கொத்தப்பொடி 2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், அதுக்கடுத்து நம்ம கறி மசாலா பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் எடுத்துருக்கோம். அடுத்து இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றா எடுத்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை எடுத்து ஆன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நம்ம ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க நம்ம பல்லாரியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினா தான் நம்ம மசாலா நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனாலே இதில் போதும். இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவுக்கு உண்டான நம்ம வத்தப்பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா உப்பு எல்லாம் நல்லா சேர்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கோம். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம சப்பாத்தி தைக்க ஆரம்பிக்கலாம். மாவில் தொட்டு சப்பாத்தி கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் தேய்ச்சி வச்சாலே போதும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் நம்ம உள்ளே வச்சிடலாம். எடுத்து வச்சிடலாம். போலிக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வைக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் மேலே கூம்பு மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இதில் அப்படியே நம்ம இதில் தேய்க்கலாம். கொஞ்சம் அமுக்கி இதில் வச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்தியை. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ரிசல்ட்டு நீங்களும் சொல்லுங்கள். இப்போது இதை வந்து நம்ம கல்லில் போட்டுடலாம். கல்லில் போட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது சப்பாத்தி கொஞ்சம் வெந்துருச்சு, அதனால் மாற்றி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வேக வச்சா தான் சப்பாத்தி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் 2 சைடும் நல்லா கொஞ்சம் மாற்றி போட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நம்ம மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2 சைடு வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இன்னொரு சப்பாத்தி நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா மாற்றி நம்ம போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் கொஞ்சம் மாற்றி நம்ம போடலாம். இப்போது இந்த சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு, இதையும் இறக்கிக்கலாம். இந்த மாதிரி டேஸ்ட்டான சப்பாத்தியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அது போக அந்த சம்பளை வச்சு நம்ம இதை சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டே தனி தான். இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ரிசல்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.